ஐபிஎல் மேட்ச் ஆனது சென்னை அணி நேற்றைக்கு கடைசி மேட்ச் 14வது மேட்ச் லீக் மேட்சாக ஆடியது. சென்னை அணிக்கு கடைசி மேட்சாக ஒரு வெற்றி பயணத்தோட சென்னை அணி நாடு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை அணிக்கு பெரிய ஒரு உத்தேகத்தை கொடுத்திருக்கிறது. அடுத்த சீசன்ல நிச்சயமாக சென்னை அணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா சென்னை அணி பிளேயர்கள் இப்போது நன்றாக விளையாடுகிறார்கள். ஆனால் சில மேட்சுகள் ஜெயிக்காமல் போயிருக்கிறது, சில மேட்சுகள் தோல்வியை சந்திக்கிறது. ஆனா இந்த கடைசி மேட்ச் ஒரு த்ரில்லிங்கான ஒரு வெற்றி. சூப்பர் கிங்ஸ் அணியானது நேற்றைக்கு கடைசி மேட்சாக வெற்றியோட திரும்பியது. இந்த நாளைக்கு விளையாடிய சென்னை அணிக்கு நேற்று நடந்த மேட்ச் தான் அவர்களுக்கு முக்கியமான ஒரு மேட்சாக கருதப்பட்டது. கடைசி மேட்சாக வெற்றி பயணத்தோட சென்னை அணி திரும்பியது. 230 ரன்கள் அடித்து சென்னை அணி ஆதிக்கம் செலுத்தியது. குஜராத் அணியை 147 ரன்களில் சுருட்டியது சென்னை அணி. அதுவும் குஜராத் அணி நம்பர் 1ல இருக்கிற குஜராத் அணியை வீழ்த்தி பெரிய ஒரு வெற்றி பெற்று 230 ரன்கள் அடித்து சென்னை அணி ஆதிக்கம் செலுத்தி நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து குஜராத் அணி 147 வெட்டியது. இந்த வெற்றிக்கு பிறகு சென்னை அணி ஒரு சந்தோஷமாக ஒரு வெற்றி பயணத்தோட நாடு திருப்பது. அதுதான் நம்ம இந்த ஐபிஎல் மேட்ச்ல ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. கீழே விழுந்தவன் எழுவான், எழுந்தவன் கீழே விழுவான் என்பதற்கான ஒரு பழமொழிக்கு இப்போது இருக்க ஐபிஎல் மேட்ச் கடைசி லீக் ஆட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன தெரியல, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு